விடிய காலையில் 2 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. அதுக்கு மேலே தூக்கமே வரல. சும்மா படுத்திருந்தா தலைவலி தான் வரும்னு சொல்லிட்டு என்னோட வார்ட்ரோப் ரொம்ப நாளாக நீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி அதை எடுத்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. வேணாங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் மடித்து கட்டப்பையில் வந்து வைக்கணும். யாருக்காச்சும் கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டு 4:30 மணிக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்குமேட்டு எப்பயும் போல் வெளியில் விளக்கேற்றி சாம்பிராணிலாம் வச்சுட்டு நேரமாக எந்திரிச்சதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா 5:15 சமையல் வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் வாக்கிங்லாம் போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஏலக்காய் டீ வச்சாச்சு. இன்றைக்கி சாப்பாடு வச்சு கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மாவாட்டணும். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாம்பார் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க பொண்ணுங்க 2 பேரும். அதனால் கொத்தமல்லி ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வளகாப்பு வீட்டில் போடுவாங்களா, ஸோ அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வெண்டைக்காவோட அதை பேக் பண்ணிவிட்டு காலையிலேக்கு சாம்பார் சாப்பாடும் கேரட் பீட்ரூட் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். பால் எதுவும் சேர்க்காம ஜூஸ் மட்டும் கொடுத்தேன். தர்ணிகா ஸ்கூலில் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ், அதனால் அவள் ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அதில் இன்றைக்கி இதுதான் வந்து போட்டு விட்ருந்தேன். கைக்கெலாம் நெயில் பாலிஷ்லாம் அடிச்சுட்டு செம்மையாக கிளம்புனா. கலர் ட்ரெஸ் மட்டும் தான் போடல, மற்றபடி சூப்பராக கிளம்புனா. எல்லாத்துக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம்.